சரியாக செரிக்கப்படாத கொழுப்பும் சரி, மாவு பொருளும் சரி, புரத பொருளும் சரி என்ன ஆகும்னா, நம்ம வயிறு சுத்தி, இடுப்பு சுத்தி போய் கொழுப்பாக உட்கார ஆரம்பிச்சிரும். இதை நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சுத்தி கொழுப்பு உட்கார ஆரம்பிச்சிரும். இந்த ஃபேட் அதிகமாகும் பொழுது திரும்பவும் இந்த கணையத்திலேருந்து இன்சுலினும் குளுக்கோகானும் சுரக்க ட்ரை பண்ணும். ஆனால் அது நம்ம செல்கள் ஏற்றுக்க தடுக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேட் டெபாசிட் பேர் இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டின்னு பேர். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு சேர்ந்த பிறகு இன்சுலின் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் ரத்த சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஏன் தொப்பை கூடினா வயிறு பெருசானா ஏன் சர்க்கரையோடைய அளவு குறைய மாட்டேங்குதுங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இரவு உணவை ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சாயந்தர நேரம் ஒரு 6 மணி போல் ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சால்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இது உங்களோட மெட்டபாலிசத்தை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இரவு உணவில் நீர்க்காய் முடிஞ்ச வரைக்கும், அதாவது நிறைய நார்ச்சத்துள்ள காய் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வெண்டைக்காய், குடைமிளகாய் இந்த மாதிரியான காயில் பொரியலோ துவையலோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் வாழைத்தண்டு, சுரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறதும் நல்லபடியாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ சர்க்கரையோடைய அளவு குறையிறதுக்கு இரவு உணவில் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கிட்டு ஏதாவது ஆவியில் வேக வச்ச பதார்த்தம் எடுத்துக்கணும். நைட்டு எண்ணெய் சேர்த்தின பதார்த்தம் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஆவியில் வேக வச்சதுன்னா கொழுக்கட்டையாக இருக்கலாம், இல்லைன்னா இடியாப்பமாக இருக்கலாம், இல்லை இட்லியாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு 2 மட்டும். இதுவும் 7 மணிக்குள்ளே தான். அதுக்கப்புறம் இரவு உணவு முடிச்சு ஒரு 20-25 நிமிஷம் கழித்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிடம் குறுநடை அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கணும். இதுவும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இரவு தூங்க போகும் பொழுது, அதாவது உணவெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பொன்னாவாரை சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இது தொப்பையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் குடல் கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றிடும். சர்க்கரையோடைய அளவு வேகமாக கட்டுப்படுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்.